வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையிலிருந்து எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். அந்த பகுதியில் கடல் சீற்றம் எந்த அளவு காணப்படுகிறது? இது குறித்த முழு விவரங்கள் சிவகுமார். வணக்கம் நவீனா. அதாவது தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் டெல்டா உட்பட உள் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக சென்னையில மெரினா கடற்கரையில கடல் சீற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. நாம தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி. இந்த கடற்கரையில காலை முதலே கடல் கொந்தளிப்புடனும் சீற்றத்துடனும் காணப்பட்டு வருகிறது. அதை நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். அதாவது இந்த பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்துல மையம் கொண்டிருப்பதால இந்த கடல் சீற்றமானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அதாவது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இது சென்னைக்கு தென்கிழக்கிலிருந்து சுமார் 490 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் 320 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை ஒட்டி அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே, வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் இடையே நவம்பர் 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெறும் என்றும், அது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு இடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் ஒரு எதிரொலியாகத்தான் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த கடல் சீற்றமானது காலை முதலே கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. நேற்றைய தினமும் இதே போன்று கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதன் தொடர்ச்சியாக 2வது நாட்களாக தற்பொழுதும் இந்த கடல் கொந்தளிப்பாகவே காணப்பட்டு வருகிறது. காலை முதலே இந்த பொதுமக்கள் இந்த கடல் சீற்றத்தை காண்பதற்காக ஆபத்தை உணராமல் தொடர்ந்து இந்த கடற்கரை ஓரமா வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில், பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொதுமக்கள் இங்க வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தல் பட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் காலை முதலே இந்த கடல் சீற்றத்தை காண்பதற்கு வருகை புரிவதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான கடல் சீற்றம் இன்று முழுவதும் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று காலை முதலே இந்த கடல் கொந்தளிப்புடனே காணப்பட்டு வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.